ஹாய், நான் உங்கள் டாக்டர் சக்திங்க. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரோசன் ஷோல்டர். ஃப்ரோசன் ஷோல்டர்னா என்ன? தோள்பட்டையில் இருக்கிற வந்து தசைகள் வந்து நம்ம இறுகி நமக்கு அந்த மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகிறதா நம்ம ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரோசன் ஷோல்டரை வந்து யார் யாருக்கு வரலாம் அப்படின்றது மேக்ஸிமம் வந்து டயபெட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு காமனாக வருங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராக நம்ம ஷோல்டர் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்களுக்கும் வரலாம். லைக் நம்ம பேட்மிண்டன் பிளேயர்ஸ்க்கு இல்லைனா நம்ம ப்ரீவியஸ் இன்ஜுரி எதாவது ஆயிருக்கலாம் நம்ம தோள்பட்டையில். ஸோ நம்ம அந்த தசை இருக்கிற காரணத்தினால நமக்கு இது ஃப்ரோசன் ஷோல்டர் வருது. ஸோ இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் தானா அப்படின்னு நமக்கு அது எப்படி நம்ம கண்டறியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக நம்ம ஷோல்டர் பெயின் வருங்க. ஷோல்டர் பெயின் வந்து நமக்கு வந்து நம்ம இந்த கைகள் வந்து நமக்கு மேலே தூக்க முடியாது. ஸோ என்னைக்கு அந்த மூமெண்ட் வந்து நமக்கு அது ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகுதோ, கை வந்து நம்ம இதுக்கு மேலே நமக்கு தூக்க முடியாது. ஸோ அப்படி நம்ம கண்டினியூஸாக நம்ம தூக்க முடியல அப்படின்னா நம்ம ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. இது நம்ம இனிஷியலாகவே பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம நார்மல் ஃபிசியோதெரப்பி நம்ம எக்ஸசைஸ் மூலயமாவே நம்ம சரி பண்ணிடலாம். இல்லை நம்ம விட்டுட்டோம், நம்ம அந்த மூவ்மெண்ட் பண்ண நமக்கு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேப்சூல்ஸ் எல்லாமே ரொம்ப இறுகிட்டு நம்ம அந்த கை மூவ்மெண்ட் வந்து நம்ம பண்ண முடியாதுங்க. ஸோ நம்ம இனிஷியலாகவே பார்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரோசன் ஷோல்டர் நீங்கள் நம்ம விடுபடலாம். ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஹாப்பி.